சஞ்சிதா ஓடு. ஏய் வாடா வாடா சீக்கிரம் வந்து புடுறாவல. சொல்லுங்க. ஃபிளாட் நம்பர் 702ல இருக்கிற காஜலை பார்க்கணும். முதல்ல 701ல பர்மிஷன் வாங்கணும். ஹலோ. மேடம் கெஸ்ட் வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிங்க மேடம். ஹலோ. சஞ்சிதா, கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு காஜல் கிட்ட சொல்லிடு. சரி, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். காஜல், காஜல், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? ஆமா, உங்க 2 பேருக்கு எவ்வளவு கெஸ்ட் வராங்க? ஐ மீன் தினமும் யாராவது வந்து போறாங்க. ஏன் மம்மி டாடி எப்பயாவது தான் இங்க வந்து போறாங்க. சரி, நல்ல விஷயம்தான். கார்த்தி, ஏன்பா என்னப்பா ஃபுல் டே படிச்சுக்கிட்டே இருக்க? போய் கீழே ஆண்டினி கூட விளையாடிட்டு. மம்மி இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சாகணும். காஜல் அக்காவோட கெஸ்ட் வந்திருக்காங்கப்பா. அவங்க கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு ஏன் போறதில்ல? நம்ம வீட்டுக்கு எதுக்குமா வராங்க? ஏன்னா அங்க கேர்ள்ஸ் இருக்காங்க, ஜென்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு, இந்த 100 ரூபாவை பிடி. ஏதாவது சாப்பிட்டுட்டு வா. 1 மணி நேரம் கழிச்சு வந்து உன்னோட ஹோம்வொர்க்கை பண்ணிடு. போ. கோ 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 கோ. சரி, நீ கிளம்புப்பா. கீழே போய் விளையாடு. என்னமோ நடக்குதுடா. டெய்லி உங்க அம்மா உனக்கு 100 ரூபாய் கொடுத்து அவங்க கீழே அனுப்பி விட்டுறாங்க. சரி இருக்கட்டும், நமக்கு என்ன? பர்கர் சாப்பிட்டு வரலாம், வா. டேய் ஒரு நிமிஷம் இங்க வா. ஒண்ணு பண்ணு, அடுத்த வாட்டி உங்க அம்மா உன்னை கீழே அனுப்பும்போது நீ 100க்கு பதிலா 500 ரூபாய் கேளு. 500 ரூபாயா? அம்மா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா தான் அடிப்பாரு. டேய் நீ கேட்டு பாருடா, கண்டிப்பா தருவாங்கடா. 500 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். என்ன சஃபர் இவ்ளோ லேட்டு? 3 மணி ஆகுது, பசிக்குது. மேடம் இன்னைக்கு ஜும்மா இல்ல, நமாஸ் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது சரிதான், மணி 3 ஆகுதுப்பா. அதோட உன் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப்லாம் கிடைக்குதா? ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட கேளு. சரி. இந்த தடவை 12th எக்ஸாமை மிஸ் பண்ண கூடாது. சரி. அட ரேஷ்மா, ரேஷ்மா என்னாச்சு? ஜஃபர், நம்ம அப்புறம் பேசலாம். ரேஷ்மா, ரேஷ்மா என்னாச்சு? ரொம்ப டயர்டா தெரியற. அது ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்கல்ல, கொஞ்சம் பிபி லோ ஆயிடுச்சு. பிபி லோ ஆச்சுன்னா உடனே வர வேண்டியது தானே? இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ண? சரி, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகு. நான் உனக்கு லைம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா?
எவனோ 702க்கு வந்தானா? ஆமாம் சார். இந்த 702காரங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். ஹலோ, இங்க வா. என்ன சார் இது? நீங்க இங்க இருக்கும்போது பில்டிங்ல வியாபாரம் நடக்குது. வியாபாரமா? எங்க? நம்பர் 702. 702வா? இன்னும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க போய் கவனிக்கலாம் வாடா. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. இங்கே இரு. இதை பாரு, எலெக்ஷன் டேட் வேற நெருங்கியாச்சு. நம்ம பார்ட்டி பேரு கெடுற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது, சரியா? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. என்னோட மாமா போலீஸில் தான் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் நான் முடிச்சிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ மாமா, மனோகர் பேசுகிறேன். என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லையே, இங்க எதுவும் நடக்கலையே. இது லேடிஸ் பிஜி. அப்படின்னா எதுக்காக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரணும்? சொல்லுங்க மேடம். என்ன சார், உங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க எல்லாரும் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க காலேஜ்ல ஹாஸ்டல் இல்ல, அதனால தான் நாங்க இங்க தங்கியிருக்கோம். அதோட உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா சந்தியா ஆண்டியை கேளுங்க, அவங்க டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் ஃபிளாட் ஓனர். அப்படியா? அவ என்ன நல்லவளா என்ன? சார் உள்ள போய் நல்லா செக் பண்ணுங்க. சார் நல்லா சுத்தி பாருங்க, உள்ள எவனாவது இருப்பான் சார். சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார், உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டரை கூட்டு வராம இவங்க கிட்ட எப்படி நீங்க பேசுவீங்க? ராஜேஷ், என்னாச்சு? நீ தான் போலீஸை கூப்பிட்டியா? இல்லை மேடம், நான் இல்லை. ஏதோ சந்தோஷ் தான் கூப்பிட்டாரு. என்ன சந்தோஷ்? பக்கத்து ஃபிளாட்ல என்ன நடக்குதுன்னு ஆராய வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்படியே இங்க தப்பு நடந்தாலும் அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைன்னா நான் டிஃபர்மேஷன் சூட்டை போட்டுருவேன். இது இப்போ வந்துடுறேன். ஹலோ, என்ன சார், யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுறவங்க. என்ன அண்ணி? அண்ணின்லாம் கூப்பிடாத. அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் உன் தலைவர்கிட்டயே நான் பேசிடுவேன். இந்த பொண்ணுங்களுக்கு தொல்லை கொடுக்கறேன்னு சொல்லுவேன். அட பாவி, இவன் நம்மளே விரட்டி விட்டாடா. ஹீரோ, நீ ரீமா சவானோட பையன் தானே? உனக்கு தெரியுமா இந்த ஏரியா ஏன் பார்ட்டி கீழே வருது? ஆனா உன் அம்மா என்னடானா எங்க ஜனங்களை உங்க ஏரியால போட்டு அடிக்கிறாங்க. நீ எப்படிடா இங்க வந்த? என்னடா நீ, உனக்கு இதுவும் தெரியாதா? பிஜிங்கிற பேர்ல இவங்க தான் இந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் மேனேஜரு. உன் கைய நீ அடக்கி வச்சுக்க, இல்லனா உயிரை விட வேண்டி வரும். சஞ்சிதா, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனம்? போடா போடா, கிளம்புடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு, கிளம்பிக்கினே இரு புஸ்வான முஞ்சா. போ போ, அவள் தான் உனக்கு. அங்கித், இவ யாரு? இதெல்லாம் என்னம்மா? உன் பையனை நோட் பண்ணிட்டு இருக்கியா? பையன் சரியில்லைன்னா கண்காணிக்க வேண்டியதானே வேணும். யார் இது? அங்கித், நில்லுடா. யாருன்னு கேட்டேன். அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சஞ்சிதா ஷேக். சஞ்சிதா ஷேக்கா? அங்கித், இவ வேற ஜாதியை சேர்ந்தவ. நீ ஏதாவது பண்ணி வச்சனா எனக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். அம்மா, அவளை நான் டீப்பா லவ் பண்றேன். அவளை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். நீ டீப்பா லவ் பண்றல, அப்ப கல்யாணம் பண்ணிக்க. வரப்போற எலெக்ஷனுக்கு அது ரொம்ப சாதகமா இருக்கும். உங்களோட இந்த அரசியலை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து உங்க அரசியலை தள்ளியே வைங்க. சஞ்சீதா, மறுபடியும் இன்னைக்கு நீ மொட்டை மாடியில நடக்கிறியா? ஆமாப்பா, நைட்ல மாடியில வந்து நிலாவை பாக்குறது ரொம்ப அழகா இருக்குப்பா. அதனால படுக்கிறதுக்கு முன்னாடி தினமும் இங்க வந்துருவேன். அப்பதான் நல்ல கனவு வரும். அல்லாஹ் உன்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றட்டும். வெறும் வேலைக்கான கனவு மட்டும் காணாத. கொஞ்சம் உன்னோட வருங்கால கணவனை பத்தியும் அவரோட ஃபேமிலியை பத்தியும் கொஞ்சம் கனவு காடு. என்னம்மா நீங்க மறுபடியும் ரெக்கார்டிங்க ஆரம்பிச்சிட்டீங்க? சரி, அந்த அங்கித் எப்ப உன்ன அவன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போக போற?
நான் அவன் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அங்கித் தான் ரெடியா இல்ல. அவன் கொஞ்சம் டைம் கேக்குறான். சரி, நான் போனை வைக்கிறேன். நாளைக்கு காலேஜ் போகணும். நான் போய் தூங்க போறேன். அல்லாஹ் ஆஃபீஸ். அல்லாஹ் ஆஃபீஸ்மா. கார்த்திக், நீ என்ன பாத்துட்டு இருக்க? அக்கா அக்கா, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அக்கா 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 அக்கா, மொபைல கொடுக்கா. அம்மா அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த போன் என்கிட்டயே இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசியே தீருவேன். அக்கா, அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அக்கா. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு. கெஸ்ட் பேர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா இதை நான் நிப்பாட்டி காட்டுவேன். அப்படியா? அப்ப சந்தோஷுக்கு இத பத்தி எல்லாம் நீதான் சொன்னியா? இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல. ஆனா தேவைப்பட்டதுன்னா நேரா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவேன். உன்னனா? ஏய் சும்மா இரு. இவளை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன பைத்தியமா? அந்த மாதிரி எதையும் யோசிக்காத. இந்த பொண்ணு இருக்காளே, ரீமா சவன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்கித் நம்மளை உயிரோட எரிச்சிருவான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட இந்த கூட்டத்தில் நான் வாழ மாட்டேமா. நேராக ஊருக்கு போயிடுவேன். அப்போ விஆர்எஸ் வாங்க வேண்டியது தானே? சார் ஒன்றும் இல்லை சார், நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, வேலை விஷயமா பேசுங்க. புரியுதா? எவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்கு? நான் கிளியர் பண்ணுறேன் சார் எல்லாத்தையும். என்ன அப்துல், சொல்லு, எல்லாம் ஓகேவா? ஜெயின் சார். அப்துல், என்னாச்சு? ஏன் அழற? என் பொண்ணு. உங்க பேரு? நேகா பட்டேல். நீ உங்களை எப்ப பார்த்த? காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கு நீ எங்க இருந்து வந்த? காலையில 5 மணிக்கு நீ எங்க இருந்து வந்த? அது அது வந்து சூரத்லேருந்து வந்தேன். என்னோட அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க. சார், கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார். மர்டரை ஜஃபர் அப்பாஸ் தான் பண்ணியிருக்கான். கிரிமினல் ரெக்கார்டும் இருக்கு சார். 6 மாசம் ஜெயிலில் வேற அவன் இருந்துட்டு வந்திருக்கான். மொபைல் திருட்டு கேஸ் சார். அப்புறம் சார், இந்த கேர்ள்ஸ் பிஜிக்கு இவன் தான் சார் டிஃபன் கொடுப்பான். சார், இந்த கொலையை நான் பண்ணல சார். இல்ல, இவன் போய் பேசுறான். சஞ்சய்தாவை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். சஞ்சய்தா இவனை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டான். ஆனா இவன் அவளை தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்த்தான். ஒரு தடவை இவன் அவளுக்கு ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். ஜஃபர், நீ என் தம்பி மாதிரி. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புற? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவளுக்கு தெரியும். என் மேல அன்பு காட்டினீங்க, மரியாதை கொடுத்தீங்க. நான் உங்களை இழக்க விரும்பலைங்க. அங்கித்தும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நாங்க 2 பேரும் செட்டில் ஆனோன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஜஃபர், நான் சொல்றத கேளு. நீ இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தாத. உன் படிப்புல கவனத்தை செலுத்து. சார், இவங்க சொல்ற எல்லா விஷயமும் உண்மைதான் சார். ஆனா சஜிதா மேடத்தை நான் கொலை பண்ணல சார். இவன் ஷூ சைஸ் அந்த ஃபுட் பிரிண்டோட மேட்ச் ஆகல சார். வேற யார் ஷூவாவது போட்டிருக்கலாம்ல? ஏய் சொல்றா, யாருடைய ஷூவோட போட்டு வந்த நீ? அமைதியாரு, அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையாரு. இவனை நம்ம கஸ்டடியில் எடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பிஜி நடத்துறவங்க யாரு? சார், இந்த 3 பொண்ணுங்களும் சஞ்சிதாவும் பிஜில இருந்தாங்க. நேஹா சஞ்சிதா ஒரு ரூம்ல இருந்தாங்க. ரேஷ்மா காஜல் இன்னொரு ரூம்ல இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ளாட்ல என் ஹஸ்பண்டும் என் குழந்தையும் சேர்ந்து இருக்கோம். 3 பேரும் இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஃபரை தாண்டி சஞ்சீதாவை யாராவது மர்டர் பண்ணிருப்பாங்களா? சார், ஜஃபர் தான் கொலை பண்ணியிருக்கான். ஆமா சார், ஜஃபர் தான் கொன்னு இருக்கணும். ஆமா சார், ஜஃபர் தான் கொலை பண்ணிருக்கணும். சார், இந்த நேஹா பட்டேல் எதையோ மறைக்கிறா. நேஹா பட்டேல் மட்டும் இல்ல, மொத்தமா சேர்ந்து எல்லாரும் எதையோ மறைக்கிறாங்க. எல்லாரோட கால் டீடைல்ஸும் லொகேஷன் டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஜஃபர் அப்பாஸ் உண்மையை பேசி ஆகணும். சார், ஜஃபர் அப்பாஸ் கண்டிப்பா என் பொண்ணை கொலை பண்ணியிருக்க மாட்டா. இந்த லோக்கல் போலீஸ்காரங்க தான் சில பெரிய மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக இந்த பையன் மேல பழி போட்டிருக்காங்க சார். யாரும் அந்த பெரிய மனுஷங்கன்னு சொல்ல முடியுமா? சார், இந்த சிட்டியோட தலைவர்
ரீமா சவானோட புள்ள அங்கித் சவான். அவன் தான் சார் என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கணும். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க சார். ஒரு போலீஸ்காரரா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசுறீங்களே. ஆதாரம் இல்லாம ஒரு லீடரோட பையனை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சாகணும் சார். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்துல்? உன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். ஏய் இரு 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 இங்க வா. என்ன எங்களை பார்த்தது அப்படியே நைஸா நழுவ பார்க்குறேன்? இல்லை சார், நான் டியூட்டியை பார்க்கறதுக்கு கேட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் சார். நேற்று நைட் டியூட்டியில் யார் இருந்தது? நீயா இல்லை வேற யாராவதா? சார் நான் தான் இருந்தேன். அப்போ கொலை பண்ணவனை பார்த்துருப்பியே. இல்லை சார், நான் டேங்கை ஓப்பன் பண்ண போனேன். கிரைம் நடக்கும் போதெல்லாம் இந்த வாட்ச்மேனுங்க ஒன்றுக்கு போவானுங்க, தண்ணி குடிக்க போவானுங்க, இல்லை மோட்டர் போட போவானுங்க, இல்லை படுத்து தூங்குவானுங்க. சரி ஒரு வேலை பண்ணுங்க, இவனையும் கூட்டிட்டு வாங்க, அங்கே வாயை திறப்பான். சொல்றோம். சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னது? அங்கித் சவான் சொன்னானா? சார் சார் இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சார். அங்கித் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் பில்டிங்க்கு வருவார். அவங்களுக்கும் சங்கீதா மேடமுக்கும் ரொம்ப டைட் அஃபேர் இருந்தது. அப்படின்னா லவ் மேட்டர்ல அவர் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்றியா? ஐயோ சார், இல்லை சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நேற்று ராத்திரி சங்கீதா மேடமை யாரோ சுட்டுட்டாங்க. நேற்று இந்தியா மேட்ச் ஜெயிச்சதுல அப்போ எல்லா பக்கமும் பட்டாசு வெடிச்சாங்க. அதுக்கு நடுவில் புல்லட் சத்தம் சார். 2 பேர் இருந்தாங்க. அதே 2 பேர் போன மாதம் 4ஆம் தேதி இந்த பக்கம் வந்தாங்க சார். பில்டிங்கில் ரொம்ப பெரிய சண்டையே நடந்தது. அந்த 2 பேரும் போலீஸை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு PSI ராவுத்தா ஆபீஸுக்கு கூப்பிடு. இங்க எல்லாரும் எதையோ மறைக்கிறாங்க. எஸ் சார். எவ்வளோ நாளுமா? எவ்வளோ நாள் இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? நான் வெளியில் போகிறேன். நான் சஞ்சிதாவோட பாடியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன். நீ எங்கேயும் போக கூடாது. நீ கீழே போனா மீடியாக்காரங்க உன் உயிரை எடுத்துருவாங்க. ஏ மணி, அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. சரி நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம வேற வழியாக போயிடுவோம். சீக்கிரம் 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 போ 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 போ. ராஜன் சாவந்த், மனோகர் யாதவ் 2 பேரும் கட்சிக்காரங்க சார். அந்த ஜாதவ் என்னுடைய கசின். அவன் கால் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். சார் அந்த கேர்ள்ஸ் PGல வேற என்னவோ நடக்கிறதா சந்தேகம் வந்துச்சு, அதான். ஓ பிரதர் எங்க இருக்கா? காலையில இருந்து காணும் சார் அவனை. அக்கா வேற கால் பண்ணாங்க. ஒரு ஃபோன் அடிங்க, நாம பேசலாம். சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ராவத், உன்னோட தம்பி தப்பி தவறி இதில் சம்மந்தப்பட்டிருந்தானா உன்னோட வேலையும் போயிடும். உன் வேலையை காப்பாற்றிக்கணும்னா உன் தம்பியை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்து. 2 பேர் நம்பரையும் வாங்கிக்க. நம்பரை ட்ராக்கிங்கில் போடுங்க. வாங்க சார், போகலாம். போங்க, கிளம்புங்க. சார், ஒருவேளை சஞ்சிதா மர்டர் அரசியல் பழி வாங்கும் நோக்கமா இருக்குமோ? இருக்கலாம். ஆனால் ப்ராஸ்டிடியூஷன் ஆங்கிள் என்னாச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட்டிருக்கலாம். அந்த விஷயம் அங்கித் சவானுக்கு தெரிஞ்சு அவன் கூட இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும்னா உடனடியாக நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இந்த இன்சிடென்ட்ல PGல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை ஜஃபர் அப்பாஸால மட்டும்தான் சொல்ல முடியும். PG கேர்ள்ஸ் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணாங்களா? உங்ககிட்ட தானே நான் கேட்கிறேன். உன் காதுல விழல? சார் எனக்கு தெரியாது சார். சார் எந்த பொண்ணு எப்படி போனா என்ன சார்? ஆனால் என் சஞ்சிதா மேடம் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். சரி, உன்னால என்ன பண்ண முடியும்? மர்டரா? என்னால என்ன வேணா பண்ண முடியும். சஞ்சிதாவை கொலை பண்ண அன்னைக்கு அந்த பில்டிங்ல 12:30 மணிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? மொபைல் லொகேஷனை நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், புரியுதா?
சார் சார் அங்கித் நல்ல பயல சார். அந்த ஏரியா பசங்கெல்லாம் அவனுக்கு பயப்படுவாங்க சார். நானுமே ரொம்ப பயப்படுவேன். அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சஜிதாவை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு நானே பயந்தேன் சார். அதனால சஜிதா அங்கித் கூட இருக்கும் போதெல்லாம் நான் சஜிதா ஃபாலோ பண்ணேன் சார். அதனால அன்னைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி பில்டிங் வரைக்கும் வந்தேன். கரெக்டாக அம்மி கால் பண்ணாங்க. அதனால நானும் வீட்டுக்கு போயிட்டேன். சார் சர்ச் டீம் இவன் வீட்டுக்கு அனுப்பணும். 9ஆம் நம்பர் ஷூ கிடைக்கல. இவன் காலோட நம்பர் 7. இப்போ நம்ம 2 பேரோட கால் லிஸ்ட்டை செக் பண்ணி ஆகணும். ஒருத்தன் அங்கித் சவான், அப்புறம் பிஜி ஓனர் நரேந்திர பிரபு. உங்க வேலையை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டீங்க இல்லையா? இன்னைக்கு உங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஷபானா இங்க பாரு. நீங்க போலீஸ்ல வேலை பார்த்தோம். யாரோ இரக்கமே இல்லாம என் பொண்ணை கொடுமையா கொலை பண்ணிருக்காங்க. ஷபானா நம்ம பொண்ணை எவ்வளவு அடக்கமா வளர்த்திருந்தோம். நான் எதுக்காக நர்சிங் படிக்க போறேன்னு நீங்க கேப்பீங்கல்ல? ஏன்? இந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அல்லாவோட கை மாதிரி. அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய சக்தியை கொடுப்பாரு. அதனால அவங்க எல்லாருக்கும் சேவை பண்ணி எல்லா நோய்களையும் போக்கிடுவாங்க. ஆனா நம்ம உலகம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. குற்றவாளிகளை எப்பதான் பிடிக்க போறாங்களோ? நீ கவலைப்படாத, போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆமா சார், அங்கித் சவானை பத்தி ஒரு பழைய ஆர்டிக்கல். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவ கூட பழகிருக்கான். பிரெக்னன்ட் ஆன உடனே அவளை அபார்ஷன் பண்ண சொல்லி வலியுறுத்தி இருக்கான். அந்த பொண்ணு மறுத்தப்ப அவளை கொலை பண்றதா மிரட்டியிருக்கான். சரி, இதுக்கப்புறம் ஏதாவது ஃபாலோ ஆர்டிக்கல் இருக்கா? இல்ல சார், இவனை ஆன்லைன்ல தான் செக் பண்ணி ட்ரேஸ் பண்ணேன். ஆனா சோஷியல் மீடியால எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பணக்காரங்களோட சேர்ந்து கெட்டு போன பசங்க இவங்க. அம்மா பணத்தால கரப்ட், பையன் கேரக்டரால கரப்ட். சார் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை இது நடக்காது சுத்தார். சிஸ்டம்ல நான் கரப்ட் காரங்க இருக்காங்க. சார், நாங்க கேள்விப்பட்டோம் விக்டிம் அங்கித் சவான் ரீமா சவான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். தப்பி தவறி கூட என் பையன் மேல கை வச்சிடாதீங்க. கைய வச்சிங்க, என்னோட மொத்த சப்போர்ட்டர்ஸும் உங்க ஆபீஸ சூழ்ந்துடுவாங்க. அனுபவம் வாய்ந்த லீடர் நீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஆன் டியூட்டில இருக்கிற ஆபீசரை மிரட்டுறது பெரிய குற்றம்னு. உங்க பையன் வசமா மாட்டிருக்கான். தேவையில்லாம நீங்களும் இந்த கேஸ்ல மாட்டிக்காதீங்க. இங்க பாருங்க மேம், விக்டமோட ஒரு ஃபாதர் ஒரு பொறுப்பான போலீஸ்காரர். அவர் உங்க மேலயும் உங்க புள்ள மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஆப்போசிட் ஆளுங்க ஏத்தி விட்டுருப்பாங்க. இங்க பாருங்க, அந்த பொண்ணு இறந்தது எனக்கு வருத்தம் தான். லிசன், சஞ்சிதா இறந்து போனது எனக்கு பிடிக்கல. சஞ்சிதா எனக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். உங்கள் டைமை இங்கே உட்காந்து வேஸ்ட் பண்ணுறதை விட அந்த ராஜன் சாவ் அப்புறம் அந்த மனோஜ் யாதவை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க தான் எங்கள் மேலே சுட்டாங்க. போலீஸ் அதை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் உங்களை சுட்டதா சொன்னீங்களே, அப்புறம் நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலை? அந்த பொண்ணை சந்திக்க நீங்கள் பிஜிக்கு போயிருக்கீங்க. சரி சொல்லுங்க, அங்கே ப்ராஸ்டிடியூஷன் நடக்குதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை என் வக்கீல் முன்னாடி கேளுங்க. உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்க கிளம்புங்க. சஞ்சிதா 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இறந்திருக்கா. அதாவது ஒரு ஷார்ப் வெப்பன், அதாவது ஸ்க்ரூ டிரைவரா கூட இருக்கலாம். ரைட் சைடு ரிப் மேலையும் ஹார்ட் பக்கம் 7 வாட்டியும் தாக்கியிருக்கான். அதனாலதான் அவ இறந்திருக்கலாம். சார் அந்த நேஹா பட்டேல் அவ நம்ம கிட்ட போய் சொன்னா சார். போயினா அது புது லீடு. ஆமா சார், நேஹா பட்டேலுடைய கால் ரெக்கார்டு லொகேஷன்ஸை செக் பண்ணோம். அவ அன்னைக்கு நைட்டு மும்பையில தான் இருந்திருக்கிறா. வேற எதுவும் சஸ்பிஷியஸ்? நேஹாவுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ண சஞ்சய் தத் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. மொபைல் லொகேஷனையும் செக் பண்ண நைட்டு 1:30 to 2:30 வரைக்கும் அவ பில்டிங்ல தான் இருந்திருக்கிறா. அவளை ட்ரில் பண்றதுக்கு இது போதும். போய் இழுத்துட்டு வாங்க. எஸ் சார். அன்னைக்கு அற்புதமா கதை சொன்ன, ஃபுல் எமோஷனல் கதை. கமான், இப்ப நடந்ததை சொல்லல, அப்புறம் உன்னால எப்பவுமே பேச முடியாது. இல்ல நானே சொல்றேன் மேடம். நான் வந்து பிஜியில அம்மா அப்பா கிட்ட சொல்லாம தான் தங்கியிருக்கேன்.
நான் சஞ்சய் கூட தான் தங்கியிருக்கேன். என்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி யாரும் தெரிஞ்சுக்க வேணான்னு நினச்சேன். அதனால தான் உங்களை பார்த்ததும் சூரத்லேருந்து வந்ததா நான் சொன்னேன். அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்க. அப்புறம் ஹீரோ, நீ பில்டிங்ல என்ன நைட் வாக் பண்ணியா? சஞ்சீதாவை ஏன் கொலை பண்ண? எதுக்காக போய் சொன்ன? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை? சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நேகாக்கு வீக்லி ஒரு தடவை விட்டமின் டி சப்ளிமெண்ட் தேவைப்படுது. அன்னைக்கு லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல அந்த மாத்திரையே கிடைக்கல சார். அதனால மாத்திரையோட அங்கே நான் போனேன். நாயே, அன்னைக்கு சஞ்சயை பத்தி என்ன சொல்ல? நீ அவன் கூட்டாளியா? இல்லை சார், சஞ்சய் சார் வந்திருந்தாரு. ஆனால் சங்கீதாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அதோட நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்லை மறைச்சிட்டியா? சொல்லு, நீ என்னெல்லாம் மறந்து எல்லாத்தையும் பட்டு சொல்லு. அது சார், சங்கீதா மேடமுக்கும் காஜல் மேடமுக்கும் சொசைட்டியில் பெரிய சண்டை நடந்தது. இத பாரு, ஓ வேலை நீ பாரு. என்னோட விஷயத்துலலாம் இன்டர்ஃபியர் பண்ணாத. இது ஒண்ணும் உன் விஷயம் இல்ல. நாங்க எல்லாரும் பாதிக்கப்படுறோம். எல்லாருக்காகவும் தான் நான் பேசுறேன். அது சரி, நீ என்ன பெரிய லீடர் ஆக போறியா? என்ன நினைக்கிற? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய வீட்டு பையனா என்ன வேணாலும் பண்ணுவியா? என் லைஃப்ல தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையே பாழாக்கிடுவேன். எதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க? இல்ல மேடம், அது சத்தியமா எனக்கு தெரியாது. பிஜில ப்ராஸ்டிடியூஷன் நடக்குதா? சார், ஃப்ளாட்டுக்குள்ள என்ன நடக்கலன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆனா சொசைட்டில எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. பிஜில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதோட சார் அங்க டெய்லி கெஸ்ட்டுங்க வருவாங்க. நீங்களே சொல்லுங்க, யார் வீட்டில் இப்படி வருவாங்க? ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்புறம் மேலே போகிறதுக்காக அந்த பொண்ணை சந்திக்கணும்னா கூட 701 தான் பர்மிஷன் கேட்கணும் அந்த சந்தியா மேடம் கிட்ட. சாரி. என்னாச்சுப்பா? இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்னா ஸ்டேஷனுக்குள்ள வாயேன். இல்லை, நான் தப்பான போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் சார். ஏய், ஒரு நிமிஷம் இருப்பா. அடா, என்னதான் ஆச்சு? ஏய், ஹலோ. நான் பண்ணுறேன், அப்புறம் பண்ணுறேன். இரு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஏய், ஏப்பா நில்லு. ஏய், நில்லுப்பா. ஏய், சொல்கிறேன்ல. சார், காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருந்தோம். அவ ப்ராஜெக்ட் நான் காப்பி பண்ணதுனால எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தா. அடுத்த நாளே நாங்க 2 பேருமே நார்மல் ஆயிட்டோம் சார். சரி, ப்ராஸ்டிட் விஷயமா நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா? ப்ராஸ்டிடியூஷனா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணுங்க இந்த ஃபிளாட்ல தனியா தங்கி இருக்காங்க. அதனால கண்டவங்க பேசுறாங்க. உங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, நீங்க மட்டும் தான் உண்மையை சொல்றீங்கல்ல? உண்மையை சொல்றது உடம்புக்கு நல்லது, அதுவும் போலீஸ்காரங்க கிட்ட. மிஸ்டர், உங்களோட இன்னொரு ஃபோன் நம்பரும் ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இப்போ சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது. எங்க இருக்கு சார்? அந்த ஃபோனு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு. சொல்ல போனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். சாவித்ரி சொல்லுங்க. மறுபடியும் ஜுரம் அடிக்குது சார். ரொம்ப நேரமா நெத்தியில துணி வைக்கிறேன், அப்பவும் சரியாகல சார். அங்க ஒரு எல்லோ மாத்திரை இருக்கும் பாருங்க, அதை தண்ணியில கலந்து கொடுங்க. கொடுத்துறேன் சார். ஈர துணியை மாத்தி வச்சுட்டே இருங்க. 1/2 மணி நேரத்துல ஜுரம் இறங்கிடும். சரிங்க சார். அல்லாஹ் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதா இருந்தா இறந்து போன என் பொண்ணுக்கு கொடுங்க. அப்பதான் அவளுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். ஆமென். அப்பா, நான் இதுல காசு சேர்த்து வச்சிருக்கேன். அடுத்த மாசம் எல்லா ஏழைங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பாமா. ஏமா, பணத்தை நீ தானமா சேமிச்சு வச்சிருக்க, அப்ப நீயும் வா. அட அம்மா, நான் இருந்தாலும் இல்லனாலும் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். அங்க பாரு, அந்த ஸ்கூட்டர் தான். என்ன பிரதர், சுத்தார் பேசுறேன். சரி, ஒரு நம்பர் அனுப்புறேன், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அனுப்பி வையேன். இந்த வீடியோ உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்களை நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். நான் இவங்களை ஃபாலோ பண்ணேன் சார். அந்த 2 பேரும் சொசைட்டிக்குள்ளே போனாங்க. அங்கே தான் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருந்தாங்க. நான் அந்த நிமிஷமே உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சேன் சார். ஆனால் நான் பயந்துட்டேன் சார். இந்த வீடியோ எங்கேருந்து அப்லோட் ஆயிருக்குன்னு சைபர்கிட்ட கேளுங்க. அப்புறம் சந்தியா நரேந்திர பிரபு நாம பொறுமையா கேள்வி கேட்கலாம்.
எங்களுக்கு இந்த வீடியோ பத்தி எதுவும் தெரியாது. ஆனா இந்த வீடியோ உங்க வீட்டு வீடியோ. பார்க்க அப்படிதான் இருக்கு. பொண்ணுங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணுங்களை யாராவது பார்க்க வந்தா எங்களால தடுக்க முடியாதே. அவங்கள மீட் பண்ண வரவங்க கூட அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு எங்களால தடுக்க முடியாதுல. ஏய், ரொம்ப சீன் போடாத. இந்த வீடியோல இருக்க 2 பொண்ணுங்க எங்க? அவங்க 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 ரூம்ல தான் இருப்பாங்க. சார் சார், நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம். ஆனா பண கஷ்டத்துல இருந்தோம். சந்தியா ஆண்டி தான் எங்களுக்கு இந்த வழியை காமிச்சாங்க. சஞ்சிதாவும் உங்க கூட இருந்தாளா என்ன? இல்ல மேம், சஞ்சிதா ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்க இதெல்லாம் பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சதும் அவ எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணா மேம். ரேஷ்மா, நீ சந்தியா ஆண்டி வீட்டுக்கெல்லாம் போற, அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சுதான் ரொம்ப டயர்டா வர. நீ அங்க அசிங்கமா ஏதாவது பண்றியா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட அப்பா அம்மா கிட்ட ஃபீஸ் கட்டுறது கூட காசு இருக்காது. ரேஷ்மா, ஆனா ரேஷ்மா பிராஸ்டிடியூஷன் தான் ஒரே வழின்னு ஏன் நினைக்கிற? நீ சரின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் யூனியன் கிட்ட இருந்து உனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ டியூஷன் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழி இருக்கு. ஆனா இப்ப நீ செலக்ட் பண்ணிருக்கிற இந்த வழி சரியான வழி இல்ல. அப்புறம் நீ ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவ ரேஷ்மா. எனக்கு சஞ்சிதா ஒரு தெய்வம் மாதிரி. அவ எனக்கு ஒரு புதிய வழியை காட்டினா. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இப்ப டியூஷன் எடுக்கிறேன் மேம். இப்போ இதெல்லாம் நான் பண்றது கிடையாது. என்னம்மா காஜல், இதான் உன்னோட ப்ராஜெக்டா? இதுக்காக தான் சஞ்சிதா கூட சண்டை போட்டியா? ஆமா, இதேதான். அவ யார் எனக்கு அட்வைஸ் பண்றது? எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. நான் ஒரு அடல்ட். எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஏய், சவுண்ட குறடி. ஒருவேளை நீதான் அவளை கொலை பண்ணியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ஓப்பனா பேசுறவங்க என்னைக்குமே கொலை பண்ண மாட்டாங்க. சார், இந்த ப்ராஸ்டியூஷன் விஷயத்துல சந்தியா நரேந்திர பிரபு நம்ம அரெஸ்ட் பண்ணா என்ன? எப்படி பண்ண முடியும்? நம்ம கிட்ட வாக்குமூலம் மட்டும்தான் இருக்கு. கிளைண்ட்ஸ் டீடைல் இருக்கா? இல்ல. பேமெண்ட்ஸ் டீடைல் இருக்கா? இல்ல. முதல்ல நம்ம அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை பிடிச்சாகணும். ஏன்னா இந்த மேட்டர் மீடியால ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அம்மாவிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அம்மாவிடம் மன்னிப்பு கேள். 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 மேடம், ஆப்போசிட் சைடோட குற்றச்சாட்டு என்னன்னா அந்த கொலைய நானும் என் பையனும் செஞ்சோன்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இது சில பெண்களோட பிரச்சனையா இருந்திருக்கு. இவங்க சும்மாதான் நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ப்ராஸ்டிடியூஷன் ஆங்கிள் கிளியர் ஆனதுனால நான் போலீஸ்க்கு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க உண்மையை வெளியில கொண்டு வாங்க. ஆப்போசிட் சைடோட முகத்திரையை கிழிங்க. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த பிஜியோட ஓனர் சந்தியா, அவங்களுக்கு எதிர்கட்சியோட தொடர்பு இருக்கு. இந்த பொம்பளை என்ன இப்படி உளறிட்டு இருக்கா? என் பொண்ணு தான் இறந்து போயிட்டா. ஆனா மீடியா முன்னாடி இப்படி பேரை கெடுக்கிறாள. சரி சார், எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து ரேஷ்மா காஜல் வீடியோ அப்லோட் ஆச்சோ அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. சார், நிஜமா நாங்க எதுவும் பண்ணல. அவங்க கார்த்திகிட்ட 100 ரூபாய் கொடுத்து தினமும் கீழே அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பும்போது அங்க தப்பு நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இவங்கிட்ட 100க்கு பதிலாக 500 கேளுன்னு சொன்னேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அம்மாவை எனக்கு 500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் ஸ்பை கேம் ஒன்று வாங்கினோம். அப்புறம் சும்மாவே அந்த ரூமில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படிதான் நாங்கள் ரேஷ்மாவும் காஜலோடையும் வீடியோவையும் பண்ணோம். அதை நாங்கள் சோஷியல் மீடியா குரூப்பில் கூட ஷேர் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஷேருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் கிடைச்சிது. இப்படிதான் தீபக் யாதவ் கிட்ட வீடியோ போயிருக்கு. அவனும் நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அந்த வீடியோவோட ஒரு காப்பி கார்த்திகோட மொபைலில் கூட இருக்கு சார். எங்கடா உன் மொபைல்?
நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது சஞ்சிதா அக்கா பார்த்துட்டாங்க. கார்த்திக், அவங்க என்கிட்ட இருந்து மொபைலை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நீ உன் மம்மி டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? இல்ல, நான் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. ஒருவேளை இந்த பசங்க மர்டர் பண்ணிருந்தா அதுக்கு நீங்க 2 பேர் தான் முழு பொறுப்பு. ஆனா சார், மேடம் நீங்க சும்மா இருங்க. பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. கேஸ் ஃபைல் ரெடி பண்ணுங்க. இவன் மொபைலோட லாஸ்ட் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஹலோ மேடம், ராஜன் மனோகருடைய ஃபோன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம மோரேவும் அதே லொக்கேஷனில் தான் இருக்கான். ரவுடித்தனம் பண்ணிட்டாடா தெரியுறீங்க. மர்டர் சார் சத்தியமா சஞ்சிதாவை ஏன்டா கொலை பண்ணீங்க? சார் நாங்க கொலை பண்ணல சார். அப்புறம் எதுக்கு தலைமறைவா இருந்தீங்க? சார் சுட்டது என்னமோ நாங்க தான் சார். ஆனா எங்களோட டார்கெட் சஞ்சிதாலாம் கிடையாது, அங்கித் தான். அதோட எங்களுக்கு மேல இருந்து ஆர்டர் வந்தது. அங்கித்தை நாங்க பயம்புறுத்தி வச்சிருக்கணும். அப்பதான் ரீமா சவான் பலவீனமா ஆவாங்க. அப்பதான் எங்களோட பார்ட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கும். அவ்வளவுதான் சார். ஆமா ஆமா அவ்வளவுதான் சார். வேற இதனால தான் நாங்கள் அங்கிட்ட சுட வேண்டிய நிலைமை சார். ஆனால் அவன் அங்கேருந்து கூட தப்பிச்சு ஓடிட்டான் சார். நாங்கள் பின்னாடி எல்லாம் துரத்திட்டு போனோம் சார். ஆனால் அவன் ஓடிட்டான் சார். அப்புறம் கோவத்தில் நாங்கள் சஜிதாவோட பில்டிங் வரைக்குமே போனோம். ஆனால் அதுக்குள்ளே அவன் ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டான் சார். அப்புறம் நாங்களுமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் சார். அங்கிருந்து திரும்பி வந்துட்டு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு செத்து போயிருக்கா. நீங்க அங்கிருந்து வரும்போது யாராவது பார்த்தாங்களா? இல்ல 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 சார். செக்யூரிட்டிக்காரன் கூட அங்க இல்ல சார். இல்லனா அவன் கூட சாட்சி சொல்லிருக்கலாம்ல. இப்போ நீங்க என்னடா பண்ண போறீங்க? அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் மர்டர் பண்ணிருக்கீங்க. சார் நாங்க மர்டர்லாம் பண்ணல சார். ஏய் சுதார், டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உள்ள கூட்டிட்டு போய் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சார், கார்த்திகோட லாஸ்ட் லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. கூடவே சில போட்டோஸும் அதுல இருக்கு. சஞ்சிதாவோட மர்டர் கேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கனெக்ட் ஆனவங்க எல்லாருமே இங்க வரட்டும். என்னையா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சஞ்சிதாவை எதுக்காக கொலை பண்ண அதை சொல்லு. அந்த பொண்ணு கார்த்திகோட மொபைல் அப்படிங்கிருக்கு. அதோட லாஸ்ட் லொகேஷன் ஓம் வீட்டை காட்டுது. அவ செத்ததுக்கு அடுத்த நாள் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா அந்த மொபைலை சஞ்சிதா தான் என்கிட்ட கொடுத்தா. அங்கித், இந்த வீடியோவுக்கு காரணம் சந்தியா ஆண்டியும் அவங்க ஹஸ்பண்டும் தான். அவங்க காஜல் கிட்டயும் ரேஷ்மா கிட்டயும் இந்த வேலையை பண்ணாம இருந்திருந்தா கார்த்திக் படிக்கிற வயசுல இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டான். அங்கித் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசு. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். சரி, நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட பேசுறேன். சார், அந்த வீடியோவை நான் பார்த்தப்ப நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். சஞ்சிதாவும் அங்கித்தும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்பினேன். ஆனா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் மனசு மாறிட்டேன். மனசு மாறல மேடம், நீங்க சந்தேகப்பட்டீங்க. அதுல அந்த சஞ்சிதாவும் இருக்கலான்னு நீங்க சந்தேகப்பட்டீங்க. அதனால உங்க கட்சியில ஒரு ஆளை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க. என்ன சரியா? இவன் தானே அவன் உங்க பார்ட்டியோட ரெகுலர் ஒர்க்கர்? இவன் தானே? இதுல எந்தெந்த பொண்ணுங்க விபச்சாரத்துல இருக்காங்க? மேடம், அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அதை தான் செய்யறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. உட்காரு. நடிகண்டா நீ, உலகமாக நடிக. உன் நடிப்புக்கு மேடம் பணம் கொடுக்குறாங்களே. இந்த ஸ்க்ரூ டிரைவர் ரூம்ல இருந்து கிடைச்சது. இதுல உன் ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப பேசு. அங்க அவனுங்க 2 பேரும் சங்கீதா பின்னாடியே வந்தப்போ அந்த பில்டிங்ல நீ எந்த இடத்துல இருந்த சொல்லு. மேடம் மேடம், இங்க வந்துருங்க. அவங்க மேல வந்துட்டு இருக்காங்க.
எதுக்குடா கொன்ன? சார் மேடம் தான் பண்ண சொன்னாங்க. எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இத நீ இப்ப என்கிட்ட சொல்றியா? என் பையன் இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு வேலை பண்ணு, கொன்னுடு. இமிடியேட்டா கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சாரி 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 ஜோதி, சாரி. எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு தலைவலி கேஸ். பொதுவா எல்லா கேஸுமே கஷ்டம்தான், ஆனா இது ரொம்ப டிப்ரெஷனா இருந்தது. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடுவாங்க, ஜெயிச்சும் காட்டுவாங்க. உதாரணத்துக்கு நீ. ஆனா இப்ப இருக்கிற பசங்க கேவலம் பணத்துக்காக தங்களோட தன்மானத்தையே இழந்துடுறாங்க. சரி, உன் மூட ஏன் கெடுக்கணும்? உன் பாட்டை கேட்குறியா? போடுற.